ஒடுக்கப்பட்ட மக்கள் உயர்கல்வி பெற்ற வரலாறு என்று உள்ள தலைப்பில் ஒடுக்கப்பட்ட மக்கள் என்பதை பற்றி ஒரு வரலாற்று புரிதல் நமக்கு தேவைப்படுகிறது. ஒடுக்கப்பட்டவர்கள் என்பது இந்தியாவிற்கு இந்து மதம் என்ற பெயரில் ஒரு சமூக கட்டமைப்பில் பன்னெடுங்காலம் ஒதுக்கப்பட்ட பிரிவினருக்கு அவர்களது அடையாள சொல்லாக இருப்பதுதான் ஒடுக்கப்பட்டவர்கள் என்ற சொல். ஒடுக்கப்பட்டார்கள் என்பது உண்மை. ஒடுக்கப்படுவதன் ஒரு முதல் காரணி எவ்வாறு ஒடுக்கப்பட்டார்கள் என்றால் பல வகையில் ஒடுக்கப்பட்டார்கள். அதில் ஒரு காரணிதான் கல்வி மறுப்பு என்பது. ஒடுக்கப்பட்டவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது என்பது அந்த ஒடுக்கப்படுகின்ற நோக்கத்திற்கு மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருந்தது. இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் உயர்கல்வி என்ற நிலைக்கு வருகின்ற பொழுது உயர்கல்வியை பற்றிய ஒரு புரிதலும் நமக்கு தேவை. எதை உயர்கல்வி என்று நாம் சொல்லுகின்றோம்? யார் உயர்கல்வி என்ன என்பதை தீர்மானிப்பார்கள்? ஏறக்குறைய கல்வி என்பதுவே அதிகாரத்தில் உள்ளவர்களது கருவி என்று கூறப்படுகின்ற சூழலில் எது உயர்கல்வி என்பதை அதிகாரத்தில் இருக்கின்ற பிரிவுகள் தான் தீர்மானம் செய்கின்றன. எந்த ஒரு கல்வியின் மூலம் அதன் காரணத்தை கூறிக்கொண்டு செல்வாக்கு, செல்வம், அதிகாரம் அனைத்தையும் பெறுவதற்கான தகுதி இருப்பதாக கூறுகின்றார்களோ அந்த கல்வி உயர்கல்வி என்கின்றார்கள். அந்த வரையறையை வகுக்கின்றவர்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு மட்டுமே பொருத்தமான ஒரு வரையறையை கொண்டு வந்திருக்கின்றார்கள். எனக்கு முன்னால் பேசிய பேராசிரியர்கள் மிக தெளிவாக பலவற்றை கூறிவிட்டார்கள். எந்த ஒரு சமூகத்திலும் எந்த ஒரு கட்டமைப்பிலும் அரசன் என்ற ஒற்றை மனிதன் அனைத்தையும் தீர்மானிப்பது கிடையாது. ஒரு மன்னராட்சி காலத்திலும் கூட ஒரு ஒற்றை மனிதனால் அவன் ஆட்சியையும் நடத்த முடியாது, சமூகத்தையும் கட்டுப்படுத்த முடியாது. அவன் அதை ஒரு குழுவின் மூலமாக செயல்படுத்துகின்றான். ஆங்கிலத்தில் இன்டெலிஜென்சியா என்று கூறுவார்கள். அறிவாளர்கள் என்று நாம் அதை கூறிக்கொள்ளலாம். அறிவாளர்கள் என்று அவர்கள் கூறுகின்ற ஒரு பிரிவை உருவாக்க வேண்டும். அவர்கள் மூலமாக இந்த செல்வாக்கு பிரிவினர் தமக்கு சாதகமான ஒரு ஆட்சி முறையை அல்லது சமூக கட்டமைப்பை உருவாக்குகின்ற நடைமுறைப்படுத்துகின்றார்கள். அதை நிர்வாகம் செய்கின்றார்கள். இன்டெலிஜென்சியா. சீனத்தில் இந்த அதிகாரத்திற்கு இசைவாக பணியாற்றுகின்ற அந்த அறிவாளிகளை மாண்டரின் என்று குறிப்பிடுவார்கள். மாண்டரின். அந்த மாண்டரின்களை சீனாவில், பழங்கால சீனாவில் எவ்வாறு அவர்கள் கண்டறிந்தார்கள் என்றால் ஒரு பிறப்பின் அடிப்படையில் கண்டறியவில்லை, நிறத்தின் அடிப்படையில் கண்டறியவில்லை. மாறாக கிராம பகுதியில் இருந்து தலைநகரம் வரை பல அடுக்குகளாக கொண்ட தேர்வின் மூலமாக அவற்றை முடிவு செய்தார்கள். இந்த தேர்வுகளில் வெற்றி பெறுபவர் அவர் யாராக இருந்தாலும், எந்த பிரிவினராக இருந்தாலும் இறுதியில் மாண்டரின்கள் என்று அழைக்கப்படுவார்கள். இந்த மாண்டரின்களிடம்தான் இந்த நிர்வாக பொறுப்பு, நீதி பொறுப்பு அனைத்தையுமே ஒப்படைப்பார்கள். செல்வாக்கு பெறுகின்ற பிரிவு. இந்த செல்வாக்கு பிரிவினருக்கான தகுதியை உயர்கல்வி என்று சொல்லுகின்றார்கள். நமது இந்திய துணை கண்டத்தில் பார்ப்பனியம் அதிகமாக வேர்விடாத போது தமிழகத்தில் என்ன நிலைமை இருந்தது? ஒருவரை அறிவோர், அறிஞர் அல்லது பேரறிஞர் என்றெல்லாம் அவர்கள் ஒரு சமூகம், மன்னனோ மற்றவர்களை ஏற்க வேண்டும் என்றால் அந்த மனிதர் அந்த மொழியில் புலமை பெற்றவராக இருக்க வேண்டும்.
மக்களது மொழியும் அறிவின் மொழியும் ஒன்றாக இருக்கும். அந்த மொழியின் மூலமாக தனது பல்துறை திறமையை வெளிப்படுத்துகின்ற ஒருவரை அவர்கள் அறிவாளிகளாக, அறிஞராக, அறிவோராக ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களது ஆலோசனை மிக அவசியமாகப்பட்டது. அவர்களை வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்தப்பட்டது. நீதி என்பது வரையறுக்கப்பட்டது. ஆனால் இந்த ஒரு முறை உயர்கல்வி என்பது தனியாக பிரித்து பார்க்கப்படாவிட்டாலும் கூட இந்த கல்வி என்பது இந்த தமிழகத்தின் மக்களுக்கு எட்டாக்கனியாக இருக்கவில்லை. எந்த ஒரு தமிழ் மகனும் இந்த தகுதியை பெற்றுவிட முடியும். ஆகவே அன்று அறிவாளிகள் என்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியை சார்ந்தவராகவோ அல்லது பிறப்பின் அடிப்படையிலேயோ கண்டறியப்படவில்லை. அரசனுக்கு தேவையான அந்த அறிஞர்கள் பல பிரிவுகளிலிருந்தும் எடுக்கப்பட்டார்கள். சமூக பரவல் அங்கே இருந்தது. ஆனால் இந்த நிலை மாறி ஏறக்குறைய வைதீக சனாதனம் படிப்படியாக இங்கே காலூன்றிய பொழுது, வளர்ந்த பொழுது, விரிவாக்கம் அடைந்த பொழுது சமூகத்தில் பெரும் பிரிவினர், குறிப்பாக உடலுழைப்பு செய்கின்ற பிரிவினர், அவர்களுக்கு இந்த அந்தஸ்துக்கு வரக்கூடிய அந்த தகுதிகள் மறுக்கப்பட்டன. அவர்கள்தான் ஒதுக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், மறுக்கப்பட்டார்கள். அந்த ஒரு பிரிவினரைத்தான் நாம் ஒடுக்கப்பட்டவர்கள் என்று கூறுகின்றோம். அவர்கள் இழந்தது உயர்கல்வி. அந்த கல்வியை இப்பொழுது எவ்வாறு பெற்றார் என்பதை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அன்று அவர்கள் கூறிய அந்த பக்தி இயக்க காலத்திலும் தமிழ் அரசுகள் பேரரசுகள் ஆன பின்னர் வருகின்ற சூழலில் அன்று அறிவு என்பது பார்ப்பனிய வேத அறிவு, வேத ஞானம், அதைத்தான் அறிவு என்று மன்னரும் ஏற்றுக்கொண்டார். சமூகத்தில் பெரும் பிரிவினர், செல்வாக்கு பிரிவினர் ஏற்றுக்கொண்ட நிலை, ஏற்றுக்கொள்ள செய்யப்பட்டார்கள். வேத வித்தகர்களுக்குத்தான் அறிவாளிகள் என்று பெயர். அவர்களது ஆலோசனை, அவர்களது பங்களிப்பு, இவையெல்லாம் தேவைப்பட்டன. வேத ஞானம் இல்லாதவர்கள் அந்த உயர்ந்த எத்தகைய எந்த அளவிற்கு தமிழில் வித்தகம் பெற்றிருந்தாலும் கூட அவர்களை அரசன் நம்பி இருக்கக்கூடிய, சார்ந்து இருக்கக்கூடிய அந்த அறிவாளிகளாக அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த நிலை ஏறக்குறைய ஆங்கிலேயர் வரும் வரை நீடித்தது. அதனால்தான் மண்ணின் மைந்தர்கள், மன்னர் யாராக இருந்த மண்ணின் மைந்தர்கள் உயர் பதவிகளில் நுழைய முடியாத தடைகள் ஏற்பட்டன. விஜயநகர பேரரசு ஏற்பட்ட பொழுதும் கூட, நாயக்கர் ஆட்சியின் காலத்திலும் கூட, பாளையக்காரர் ஆட்சியிலும் கூட ஞானம் மிகுந்தவர் என்றால், தர்மம் தெரிந்தவர் என்றால் அவர்கள் சமஸ்கிருத வைதீக இலக்கியங்களில் ஞானம் பெற்றவர் இருக்க வேண்டும். அந்த வைதீக ஞானம் பெற வேண்டும் என்றால் சமஸ்கிருதத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய பிறவி தகுதி இருக்க வேண்டும். ஆகவே பார்ப்பனர்கள் மட்டும்தான் உயர் பதவிக்கு வர முடியும். அவர்களது வேத ஞானம் மட்டும்தான் உயர்கல்வி என்று எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த வேத ஞானம் என்பது ஏறக்குறைய சடங்குகள் அடிப்படையிலான நம்பிக்கை மரபாகத்தான் இருந்தது. அந்த வேத ஞானம் என்பது பல்துறை அறிவு அல்ல. ஆனால் அந்த வேதத்தில் உள்ள அந்த வித்தகத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த மன்னர்கள் இந்த ஆட்சியை நடத்தினார்கள். அந்த வேத விற்பனர்கள் கூறிய தர்மத்தை தான் இவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். அவ்வாறுதான் மனு தர்மம் இங்கே ஆட்சிக்கு, நடைமுறைக்கு வந்தது, சமூகத்தில் ஊடுருவியது. உயர்கல்வி என்று கற்பிதம் நாம் செய்து கொள்கின்ற ஒன்று நமக்கு பயன்படுகின்ற ஒன்று அல்ல. ஒரு சூழ்ச்சிமிக்க ஒரு செல்வாக்கு பிரிவினருக்கு மட்டுமே பயன்படுகின்ற ஒன்றாக வரையறுக்கப்பட்டது. இந்த நிலை ஏறக்குறைய 1000-1200 ஆண்டுகளுக்கு மேல் இங்கே நீடித்தது. இங்கு மட்டுமல்ல, இந்திய துணை கண்டத்தின் பல பகுதிகளிலும் இதுதான் நிலைமை. இவ்வாறு நீடித்தது. மன்னன் கூட மாறி வரலாம்.
ஒரு சூத்திரன் கூட மன்னராவது உண்டு, ஒரு பழங்குடி இன தலைவன் கூட மன்னரானது உண்டு. ஆனால் ஆட்சியை நிர்வாகம் செய்கின்ற இந்த அறிவு பிரிவினராக இந்த வேத ஞானம் படைத்தவர்களே இருக்க முடிந்தது. இந்த நிலையை இஸ்லாமிய ஆட்சி கூட மாற்றிவிடவில்லை. இஸ்லாமியர் ஆண்டார்கள். ஏறக்குறைய 900 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்டார்கள். தமிழகத்தில் அந்த கால அளவிற்கு அவர்கள் ஆட்சி நடத்தவில்லை என்றாலும் கூட ஏறக்குறைய நாயக்கர் ஆட்சி கால ஆட்சியின் இறுதி பகுதியிலிருந்து 200 ஆண்டு காலம் இங்கே இஸ்லாமியர் ஆட்சி நடந்தது. அந்த ஆட்சியிலும் கூட, வடக்கே இருந்த முகலாயர் ஆட்சியிலும் கூட அவர்கள் கடைபிடித்த கொள்கை என்பது தலையிடா கொள்கை. தலையிடா கொள்கை என்றால் லோ பேட்டரி நோடு. தலையிடா கொள்கை என்றால் உள்ளூர் மக்கள், இஸ்லாமியர் அல்லாத உள்ளூர் மக்களது அந்த மரபுகளில் தலையிடுவது இல்லை என்று பொருள். அந்த மரபுகள் படி பிராமணர்கள் அல்லது பார்ப்பனர்கள் என்பவர்கள் தான் தலைமைக்கு பொருத்தமானவர்கள். அவர்களுக்கு இவர்களது மானியங்களும் உதவிகளும் தொடர்ந்தன. அப்பொழுதும் கூட வேத கல்வியை பற்றி அவர்கள் கவலைப்பட்டார்கள். அதை அந்தணர்களுக்கு தர வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டினார்கள். அவர்கள் தருகின்ற மானியங்கள் கூட ஒரு பொது காரியத்திற்காக அல்லது கல்விக்காக தருகின்ற மானியங்கள் கூட இந்த வேத பாடசாலைகளுக்கு தான் தரப்பட்டதே தவிர மக்கள் கல்விக்காகவோ அல்லது தமிழ் கல்விக்காகவோ பிற மொழி கல்விக்காகவோ தரப்படவில்லை. அவர்கள் அதை பொருள்படுத்தவே இல்லை. ஆகவே இந்த வெகு மக்களுக்கு மீது திணிக்கப்பட்ட கல்வி மறுப்பு என்பது 1500 ஆண்டு காலத்திற்கு மேல் இங்கே நீடித்தது. அதற்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டது ஆங்கிலேயர் காலத்தில் தான் என்பதை ஏற்கனவே கௌதமன் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்காங்க. அந்த ஆட்சியின் போதும் கூட, ஆங்கிலேயர் இங்கே ஆட்சியை பிடித்த பொழுதும் கூட, துவக்க கட்டத்தில் அவர்கள் மக்கள் கல்வியை பற்றி கவலைப்படவில்லை. ஏனென்றால் உள்ளூரில் அவர்களுக்கு உதவியாக இருக்கின்ற செல்வாக்கு ஜாதியினரை பற்றியே கவலைப்பட்டார்கள். கல்கத்தாவில் அவர்கள் முதலில் உருவாக்கிய கல்லூரி சமஸ்கிருத கல்லூரி, பிராமணர்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட கல்லூரி, வேத படிப்பிற்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட கல்லூரி. அந்த சமஸ்கிருத கல்விக்காகத்தான் அவர்கள் கல்லூரியை நிறுவினார்கள். பிறகு இந்து கல்லூரி என்ற ஒன்றை கொண்டு வந்தார்கள். அங்கே வேத கல்வியை தவிர ஆங்கில கல்வியும் கொடுக்கப்பட்டாலும் கூட அந்த கல்லூரியிலும் கூட மாணவர்களாக இடம்பெற்றவர்கள் ஏறக்குறைய பார்ப்பனர்கள் மட்டுமே. இந்த நிலை ஆங்கில ஆட்சியின் ஆரம்பத்தில் வந்தது. இந்த நிலை மாறுவதற்கு காரணமாக இருந்தது இங்கிலாந்து பாராளுமன்றத்தின் தலையீடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஆட்சியை கிழக்கிந்திய கம்பெனி நடத்தியது. ஆட்சி நடத்தும் உரிமை இங்கிலாந்து பாராளுமன்றம் வழங்கி இருந்தது. அந்த ஆட்சியின் அந்த உரிமம் என்பது 20 ஆண்டு காலங்கள் என்ற முறையில் தரப்பட்டது. ஒவ்வொரு 20 ஆண்டிற்கு பிறகும் அது புதுப்பிக்கப்பட்டது. புதுப்பிக்கின்ற சட்டத்திற்கு பட்டய சட்டம் என்று பெயர். 1813 வரை மக்கள் கல்வியை பற்றி கவலைப்படாத கம்பெனியின் அரசாங்கம். அதுகாரம் அவர்கள் கவலைப்பட்டது எல்லாம் பார்ப்பனர்களுக்கு உரிய வேத கல்வி, சமஸ்கிருத கல்வியை பற்றி மட்டும்தான். ஜோன்ஸ் உருவாக்கிய ஏசியாட்டிக் சொசைட்டி, அதை போன்ற நிறுவனங்கள் அனைத்துமே அந்த செல்வாக்கு பிரிவினர்கள் எதில் அக்கறை காட்டினார்களோ அந்த கல்வியைத்தான் அவர்கள், அந்த மொழியை பற்றி ஆய்வைத்தான் அவர்கள் மேற்கொண்டார்கள். மக்கள் கல்வியை பற்றி கவலைப்படவில்லை. 1813 வரை கிறிஸ்துவ மிஷனரிகள் உள்ளே நுழையவும் வழி இல்லை. அந்த 1813ஆம் ஆண்டு பட்டய சட்டத்தில் தான் கம்பெனி அரசு சுதேசிகளின் அந்த அறிவு நலனிலும் கல்வி நலனிலும் அக்கறை செலுத்த வேண்டும், அதற்கெனவும் நிதி ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையை இட்டது. ஆண்டிற்கு 1 லட்சம் ரூபாய் அதற்காக செலவிடப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டளையை அந்த பட்டய சட்டம் கம்பெனிக்கு தந்தது. அதோடு அவர்கள் கிறிஸ்துவ மிஷனரிகள் இந்தியாவிற்கு வரலாம் என்ற ஒரு அனுமதியையும் உரிமத்தையும் கொடுத்தது. கிறிஸ்துவ மிஷனரிகள் வந்தவர்கள் பள்ளிகளை துவக்கினார்கள். இந்த பட்டய சட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி 1833ஆம் ஆண்டு வரை சமஸ்கிருத பாடசாலாவுக்கு தரப்பட்டது.
இஸ்லாமிய மதரசாவுக்கு தரப்பட்டது. மக்கள் கல்விக்கென இதுவும் ஒதுக்கப்படவில்லை. இந்த சூழலில் தான் 1833ஆம் ஆண்டு அந்த அடுத்த பட்டய சட்டம் வருகின்ற பொழுது இதை மறுபரிசீலனை செய்கின்ற ஒரு பணியை பென்டிங் அவர்கள் மேற்கொண்டார்கள். அதன் விளைவாக ஒரு குழு நியமிக்கப்பட்டது. குழுவின் தலைவர் மெக்காலே. அந்த மெக்காலேனுடைய கல்வி குறிப்புகள், மினிட்ஸ் ஆஃப் மெக்காலே ஆன் எஜுகேஷன், 1835ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அந்த கல்வி குறிப்பு, அதுதான் இந்தியாவில் ஒரு கல்வி புரட்சியை துவக்க வழி செய்தது. ஏன் ஒரு கல்வி புரட்சியை துவக்க வழி செய்தது என்று கூறுகின்றோம் என்றால், அதுகாரும் இருந்த கல்வி, சங்க காலத்திற்கு பின்னால் தமிழகத்திலும் பௌத்தர் காலத்திலிருந்தே இந்தியாவிலும் இருந்த கல்வி முறை என்பது பெரும்பாலும் சமய கல்வியே பொது கல்வியாக ஏற்றுக்கொண்டது. மத அறிவு, மத தத்துவ அறிவு, இவற்றையெல்லாமே மையப்படுத்திய ஒரு கல்வி முறை. இது வேதம் என்பதும் அப்படித்தான், பார்ப்பனிய மரபுகளை, சடங்குகளை மையப்படுத்துகின்ற ஒன்று. இந்த கல்வி முறையிலிருந்து பொது கல்வி என்பதாக ஒன்றை உருவாக்க வகை செய்தது மெக்காலேயின் கல்வி திட்டம். ஒரு பொது கல்வி. ஐரோப்பிய நாடு இங்கிலாந்தில் இருந்த கல்வி முறையின்படி மக்கள் கல்வி, பொது கல்வி என்பது சமயம் சாராத ஒரு கல்வி. அதில் சமய சார்பற்ற பாடத்துறைகள், தத்துவம், வரலாறு, அறிவியல், அறவியல் போன்ற பல துறைகள், இவற்றை பற்றிய அறிதலை தருகின்ற ஒரு கல்வி திட்டம். இந்த கல்வி திட்டத்தை தான் நாம் புரட்சிகரமான திட்டம் என்று கூறுகின்றோம். ஏனென்றால் முதன்முறையாக இந்தியாவில் கல்வி சமயத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டது. ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு முன்னால் அது ஐரோப்பாவில் நிகழ்ந்தது. மறுமலர்ச்சியின் மூலமாக கல்வி திருச்சபையின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டது. ஆனால் இந்தியாவில் 1835ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் கல்வி என்பது இந்த சமய நிறுவனங்களிலிருந்து, ஒன்று வேத பாடசாலை என்று சொல்லப்படுகிற பார்ப்பனிய பிடியிலிருந்து, அல்லது மதரசாக்கள் என்று சொல்லப்படுகிற இஸ்லாமிய பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு மத சார்பற்ற பொதுக்கல்வி என்பது உருவாக்கப்பட்டது. இது ஒரு துவக்கம். அதனை அடுத்து வருகின்றது கல்வி நிறுவனங்கள் என்று வருகின்றன. கல்வி நிறுவனங்களை அரசே துவக்க வேண்டும் என்ற நிலைமை அப்படி இல்லை. ஏனென்றால் நமக்கு தெரியும், வரலாற்றில் அரசினின் கடமையாக கல்வி கூடங்களை நிறுவ வேண்டும் என்பது எந்த தர்மத்திலும் சொல்லப்படவில்லை. உற்றுடி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனையாது கற்கை நன்றே என்றுதான் சொன்னார்கள். பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று சொன்னார்கள். அரசின் கடமையாக கல்வி சொல்லப்படாத காலத்தில் அந்த பணியை உள்ளூர் மன்றங்கள் நிறைவேற்றின. பிறகு அந்த பணியை இந்த சங்கங்கள், இந்த பௌத்த சமண சங்கங்கள் மேற்கொண்டன. இந்த சமண பௌத்த சங்கங்கள் இங்கே பள்ளிகளை அமைத்து கல்வியை கொடுத்த போதும் கூட ஏறக்குறைய அங்கே அப்பொழுது பக்தி இயக்கம் வந்துவிட்டது, பேரரசுகள் வந்துவிட்டன. அரசரின் உதவி அல்லது அரசின் உதவி என்பது பார்ப்பன வேத பாடசாலாவுக்கு தான் சென்றது. வேத விருத்தி, பட்ட விருத்தி என்ற முறையில் மானியங்கள் தாராளமாக வழங்கப்பட்டன. அத்துணை அளவிற்கு அந்த அரசின் ஆதரவு என்பது மக்கள் கல்விக்கு தரப்படவில்லை. சமய கல்வி பிறகு வந்த இந்த கல்வி வருகின்ற பொழுது என்ன ஆகிறது? சமயத்திற்கு என்று ஒரு மொழி, மக்களுக்கு என்று வேறு மொழி. இந்த சமஸ்கிருத ஞானம்தான் சமயத்தையும் நடத்தியது. சமஸ்கிருதம் அறிந்தவர்கள் தான் ஆட்சியையும் நடத்தினார்கள். மக்களுக்கும் ஆட்சிக்கும், மக்களுக்கும் இந்த வழிபாட்டிற்கும் பெரிய இடைவெளி ஏற்பட்டது. இப்பொழுது இந்த ஆங்கிலேயர் காலத்தில் ஒன்று மத சார்பற்ற கல்வி என்பது அந்த ஒரு கொள்கை இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது. இரண்டாவது, கல்வி என்பது மதத்தின் பிடியில் விடுவிக்கப்பட்டது. மூன்றாவது, நவீன பாடங்கள் என்பது கல்வி திட்டத்தில் வந்தன. நமக்கு தெரியும், ஏறக்குறைய இந்த ஏட்டுக்கல்வி, எண்ணும் எடுத்தும் என்று சொல்லப்படுகின்ற கல்விதான் கல்வியாக ஏற்கப்பட்டது. தொழிற்கல்வியை கல்வியாகவே ஏற்றுக்கொள்ளவில்லை. அது ஜாதிகளுக்குரிய பரம்பரை தொழிலாகத்தான் ஏற்றுக்கொண்டார்களே தவிர அதை ஒரு கல்வி என்றே ஏற்றுக்கொள்ளாத காலம் இருந்தது. இந்த தொழில்நுட்பம் அல்ல, பொறியியல், மருத்துவம்,
வேறு பல துறைகள், இவற்றையெல்லாம் கல்வி திட்டங்களாக மாற்றியது ஆங்கிலேயர் காலத்தில். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பாடத்துறைகள், கல்லூரிகள் என்று ஏற்பட துவங்கியது. ஆகவே இந்த பன்முகத்தன்மை பொதுக்கல்வியில் ஏற்பட்டது என்பது இந்த ஆங்கிலேயர் காலத்தில் தான். நாம் புதிய ஒரு கல்வி என்ற கண்ணோட்டத்தை பெற்றோம். கல்வி என்பது சமயம் சார்ந்தது அல்ல, சமயம் கடந்தது என்ற நிலைமையை உருவாக்கினோம். இந்த நிலைமை மாறிய பிறகு உருவான அந்த கல்விக்கூடங்களில் முதலில் இடம் பிடித்தவர்கள் பார்ப்பனர்களே. அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வரப்போகின்றன என்பது தெரிந்துவிட்டது. இனிமேல் ஆங்கிலேயர்கள் தான் ஆளப்போகின்றார்கள். ஆங்கிலேயர்கள் பாரசீக மொழியை கைவிடப் போகின்றார்கள். ஆங்கிலேயர்களுக்கு ஆங்கில மொழிதான் அவர்களுக்கு எளிதாக இருக்கும். இந்தியாவிலும் ஆங்கிலத்தின் மூலமாக தான் ஆட்சி நடத்தப் போகின்றார்கள். மெக்காலே சொல்லிவிட்டார், உயர்கல்விக்கு வட்டார மொழிகள் வளர்ச்சி அடையாத நிலையில் உயர்கல்விக்கு பொது மொழியாக ஆங்கிலம் தொடரட்டும் என்று சொன்னார். ஆங்கிலத்தின் மூலமாக அதிகார மையங்களை பிடிக்க முடியும் என்ற சூழலில் இந்த செல்வாக்கு பிரிவினர் தமது பரம்பரை செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு இந்த கல்விக்கூடம் நுழைந்தார்கள். நுழைந்தது மட்டுமல்ல, பிற ஒடுக்கப்பட்ட பிரிவினர், பஞ்சமர், சூத்திரர் போன்றவர்களுக்கு அங்கே இடம் கிடைத்து விட்டால், நுழைந்தால் நாங்கள் இவற்றை புறக்கணிப்போம், பகிஷ்கரிப்போம் என்று சொல்லி அச்சுறுத்தி ஆட்சியாளரை பணிய வைத்தார்கள். இதையும் மீறி ஒரு சில சூத்திர பஞ்சமர்கள் இடம்பெற்றது என்பது இந்த மிஷனரிகள் நடத்திய பள்ளிகளிலும் கல்லூரிகளிலுமே. இந்த முறை மாறுவதற்கு படிப்படியாக பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. பல்கலைக்கழக முறை என்பது 1854ஆம் ஆண்டு அந்த வூட்ஸ் டெஸ்பாச்சின் மூலமாக 1857ஆம் ஆண்டு பல்கலைக்கழகங்கள் வந்த பொழுது நடந்தது. அதற்கு பிறகு வந்த அண்டர்ஸ் கமிஷன்லையும் இது வந்தது. ஆனால் இந்த வூட்ஸ் டெஸ்பாச் என்று சொல்லப்படுகிற வூட்ஸின் அறிக்கையிலும் அண்டர்ஸ் கமிஷன் அறிக்கையிலும் மிக முக்கியமாக ஒரு விஷயம் சுட்டிக்காட்டப்பட்டது. கல்வி சமூகத்தின் பல துறை மக்களை எப்படி சென்று அடைய வேண்டும் என்பதை பற்றிய அக்கறை, ஆர்வம் அதில் வெளிப்பட்டது. கல்வி, எஜுகேஷன் should be affordable, it should be reachable அப்படின்னு அவங்க பேச ஆரம்பித்தார்கள். அதன் விளைவாகத்தான் கிராண்ட் இன் எய்ட் என்று சொல்லப்படுகின்ற மானிய முறையை அவர்கள் கொண்டு வந்தார்கள். இடஒதுக்கீடு அப்பொழுது இல்லை. ஆனால் மானியங்கள் வழங்குவதன் மூலமாக இந்த சமூகத்தில் பிற்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கின்ற மக்களை கல்வி அந்த திட்டத்தில் கொண்டு வர முடியும் என்று நினைத்தார்கள். பல இடையூறுகள் ஏற்பட்டன. இதையும் மீறி சில சமஸ்தானங்களிலும், சில சென்னை, ராஜதானி போன்ற இடங்களிலும் பல அறிவாளர்கள் குரல் கொடுக்க ஆரம்பித்தார்கள். பூலே போன்றவர்கள் குரல் கொடுத்தார்கள். இங்கேயும் அயோத்திதாசர் போன்றவர்கள் குரல் கொடுத்தார்கள். படிப்படியாக இந்த கல்வி திட்டத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு விருப்பம், முனைப்பு அனைத்தும் எழுந்தது. இந்த விருப்பமும் முனைப்பும் தனிப்பட்ட நிலை இருந்தது. ஒரு சில இப்ப சாகு மகராஜ் போன்றவர்கள் கோலாப்பூரிலும் மைசூர் சமஸ்தானத்திலும் சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. மற்றவர்களுக்கும், பிராமணர் இல்லாத மற்றவர்களுக்கும் கல்வியில் நுழைவதற்கு வாய்ப்புகள் தரப்பட வேண்டும், உதவிகள் செய்யப்பட வேண்டும் முனைப்புகள் ஏற்பட்டன. ஆனால் இவை ஏற்கனவே கௌதமன் சுட்டிக்காட்டியதை போல சட்டபூர்வமாக்கப்பட்டது இங்கே நீதி கட்சி வந்த பிறகுதான். அதுவும் கூட நீதி கட்சியின் காலத்தில் கம்யூனல் ஜியோ என்பது கல்விக்காக ஒதுக்கீடு விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அதில் வரவில்லை, அரசு பணிகளில் என்பதாகத்தான் வந்தது. ஆனால் பள்ளிகள் எண்ணிக்கையை பெருக்குவதன் மூலமாகவும், கல்லூரிகள் எண்ணிக்கையை பெருக்குவதன் மூலமாகவும் பிற பிரிவினருக்கு, ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கு அல்லது பிற்பட்ட பிரிவினருக்கு இந்த இடங்களில் நுழைவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது. அப்பொழுதும் கூட இந்த பிரிவினர்கள் கல்வியில் இறுதியில் ஒரு முன்னுரிமை பெறுவதற்கு சமஸ்கிருதம் என்ற ஒன்று மிக அதிகாரத்தனமாக நுழைக்கப்பட்டது. சமஸ்கிருதமும் தெரிந்திருந்தால் தான் அவன் அறிவாளி என்ற நிலைமை அன்றும் தொடர்ந்தது. அதனால்தான் 2 விதமான ஊதியங்கள் இங்கே வந்தன. பிரசிடென்சி கல்லூரியில, மாநில கல்லூரியில சமஸ்கிருதத்தை போதிக்கின்ற ஆசிரியருக்கு உயர்ந்த சம்பளம், ஆனால் தமிழை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர் மிக குறைவான சம்பளம் என்று 2 விதமான சம்பள திட்டங்களை கொண்டிருந்த ஒரு நிலை.
அந்த தொழில்நுட்பத்திற்கோ மருத்துவத்திற்கோ செல்ல வேண்டும் என்றால் சமஸ்கிருதத்தை படித்தவர்களுக்கு முன்னுரிமை என்ற நிலை. இதை ஏன் செய்தார்கள் என்றால், என்னதான் இருந்தாலும் சமஸ்கிருதத்தை பனகல் அரசல் கூட சமஸ்கிருதத்தில் வித்தகர் தான். சமஸ்கிருதம் என்பது பிராமணர்களுக்கு சாதகமான மொழி என்பதனால் இந்த கல்வி முடிந்த பிறகு அவர்கள் செல்லுகின்ற பொழுது, பதவிகளுக்கு செல்லுகின்ற பொழுது, அரசு அலுவலர்களுக்கு செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகும் என்ற நிலையில் இத்தகைய சில கூடுதல் தகுதிகளை அவர்கள் சேர்த்தார்கள். இதையெல்லாம் முறியடித்தது பார்த்தேன். 2 வருஷம் முடிச்சேன். ஏற்கனவே பல விஷயங்கள் சொல்லப்பட்டன. இந்த நிலைமையில் இப்பொழுது இதெல்லாம் முடிஞ்சு வந்துடுச்சு. அதனால நேரத்தில் 2 மணித்துளில் ஒரு கூடுதல் விஷயத்தை ஏற்கனவே பல முன்னால் பேசி சொல்லிவிட்டார்கள். இருப்பவற்றை இழந்துவிடக்கூடிய அபாயம் இருக்கிறதா? ஒடுக்கப்பட்டவர்கள் போராடி பெற்றார்கள். பெரியார், அம்பேத்கர் இயக்கங்களின் மூலமாக பல வாய்ப்புகளை பெற்றார்கள். இன்று உயர்கல்வியை பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் வருங்கால தலைமுறையினருக்கு இந்த வாய்ப்புகள் தொடருமா என்பதை பற்றிய அச்சம் வந்திருக்கிறது. இன்று அவர்கள் அறிவித்திருக்கின்ற தேசிய கல்விக் கொள்கையில் வாலண்டரி வித்ட்ராயல் என்பதாக ஒன்று, வொகேஷனல் எஜுகேஷன் என்பதாக ஒன்று. அந்த வொகேஷனல் எஜுகேஷன் என்பதை அவர்கள் அரசின் உதவியினால் நடக்கப் போவது இல்லை, மாணவர்கள் தன் முயற்சியால் பெறுவது என்று சொல்லிவிட்டார்கள். ஏறக்குறைய ராஜாஜியின் குருகுல திட்டம் என்பதை இவர்கள் பல்கலைக்கழகம் வரைக்கும் தேசிய அளவில் கொண்டு வந்து விடுகிறார்கள். அதன் மூலமாக வாலண்டரி வித்ட்ராயல் என்பதாக ஒரு செமிஸ்டர் முடிஞ்சுன்னா வெளியே போயிடலாங்கிறது, ஒரு அதற்கான சான்றிதழோடு போய்விடலாம் என்பது. சமூக பின்னணி, பொருளாதார பின்னணியின் காரணமாக இந்த பிற்பட்ட பிரிவு மாணவர்கள், ஒடுக்கப்பட்ட பிரிவு மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள், ஏழை மாணவர்கள் இந்த முறை சார்ந்த கல்வியை விட்டுவிட்டு ஊதியத்தை தனது பொருளாதார நிலைமைக்காக தொழிலை மேற்கொள்ளும் நிலைமை வந்து விட்டால் உயர்கல்வியை நிறைவு செய்கின்ற எண்ணிக்கை என்பதை மீண்டும் அதல பாதாளத்தில் சென்றுவிடும். இது ஒரு தேசிய சதி. பிராமணிய முன்னுரிமையை வலியுறுத்துவதற்காகவே, இந்த மீட்டுருவாக்கம் செய்வதற்காகவே சமஸ்கிருதத்தை அனைத்து மட்டங்களிலும் இவர்கள் நுழைக்க பார்க்கின்றார்கள். இந்த இரண்டையும் நாம் எதிர்க்காவிட்டால், தடுத்து நிறுத்தாவிட்டால் போராடி பெற்றவற்றை இழக்கக்கூடிய ஒரு அபாயம் ஏற்படும் என்பதை நமது தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று உலகளாவிய அளவில் அமெரிக்காவிலும் கூட பார்ப்பனிய பெருமையை பேசுவதற்காக அங்காங்கே சென்றிருக்கின்ற புலம்பெயர்ந்த பார்ப்பனர்கள் மிக துடிப்பாக இருக்கின்றார்கள். இந்திய பண்பாட்டு வரலாற்றை மாற்றி அமைக்கின்ற முயற்சியில் ஆங்காங்கே செயல்படுகின்றார்கள். நமது தோழர்கள் இந்த ஒரு சதியினை, ஏறக்குறைய பல நூற்றாண்டுகளாக தொடர்கின்ற சதியினை மீண்டும் ஒரு புதிய வடிவில் கொண்டு வருகின்ற இந்த வைதீக முயற்சியினை நீங்கள் இருக்கின்ற பகுதிகளில் நம் தோழர்களுக்கும் அங்கே உள்ள பிற தோழர்களுக்கும் விளக்கி ஒரு எதிர் நிலையில் ஒரு எழுச்சியை உருவாக்க வேண்டிய பொறுப்பினை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம்.